கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய முதல் சீர்திருத்த கிறிஸ்தவர் என்ற பெருமைக்குரியவர்கள் மகாராசன் வேதமாணிக்கம் அவர்கள். மகாராசன் தன்னுடைய வாழ்க்கையிலே அமைதி இழந்தவராய் அமைதி தேடி மயிலாடியிலிருந்து சிதம்பரத்தை நோக்கி கால்நடையாய் சென்றார். சிதம்பரத்திலே அமைதி தேடி சென்ற இந்த மனிதனுக்கு அந்த இடத்திலே அவர் கண்ட காட்சிகளும் அனுபவங்களும் அவருக்கு அமைதியை தரவில்லை, மேலும் அவருடைய மனதை குழப்பியது. அமைதி தேடி சென்ற மனிதனுக்கு குழப்பம் ஏற்பட்ட நிலையில தன்னுடைய சகோதரனுடைய இல்லத்திற்கு தஞ்சாவூருக்கு சென்றார். தஞ்சாவூருக்கு சென்றபோது அவருடைய சகோதரி இயேசு சுவாமியை அறிந்தவர்கள். ஆகவே அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தபடியினாலே ஆலயத்திற்கு சென்றார்கள். தன்னுடைய சகோதரியோடு வீட்டில் இருந்தாலும் நேரம் போகாது, ஆகவே அவர்களோடு அந்த இடத்திற்கு செல்வோம் என்று சொல்லி ஆலயத்திற்கு போனார்கள். அவருடைய சகோதரி ஆலயத்திற்குள்ளாக சென்றார். இந்த மகாராசன் ஆலயத்தின் வெளியிலே ஒரு ஓரத்திலே நின்று கொண்டிருந்தார். அந்த நாளிலே போதகர் அவர்கள், கோலப்பையர் அவர்கள் ஆண்டவருடைய அருட்செய்தியை கொடுத்தார்கள். ஆண்டவருடைய அருட்செய்தியை இவர் வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த போது கோலப்பையர் கொடுத்த செய்தி என்னவென்றால், இயேசு அண்டை வா, இயேசு அண்டை வா என்று சொல்லக்கூடிய செய்தியை இந்த மகாராசன் கேட்டபோது அவருடைய உள்ளத்திலே ஒரு இனம் புரியாத அமைதி கிடைத்தது. ஒரு வாஞ்சை ஏற்பட்டது, ஆர்வம் ஏற்பட்டது. இயேசு அண்டை வா என்ற செய்தி அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்பதற்கு அவரை தூண்டியது. அவர் எந்த அமைதியை தேடி சிதம்பரம் நோக்கி சென்றாரோ அந்த அமைதியை தஞ்சாவூரிலே ஆலய வளாகத்திலே அவர் கண்டார். அந்த தொழுகை முடித்த பிற்பாடு போதகரை சந்தித்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டார். அவருக்கு வழிகாட்டுதல் கிடைத்தது. தமிழ்நாட்டிலே தரங்கம்பாடியிலே வந்தார். கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டார். ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார். மயிலாடிக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லவும் அநேக மக்கள் இன்று கிறிஸ்தவ மக்களாக இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலே அதிக கிறிஸ்தவர்கள், சீர்திருத்த திருச்சபையின் கிறிஸ்தவர்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த மகாராசன் வேதமாணிக்கம் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையினாலே தூண்டப்பட்டு மற்றவர்களையும் ஆண்டவருக்குள்ளாக வருவதற்காக தூண்டிய நிகழ்வு என்று நாம் பார்க்கிறோம்.